அன்னதானம் யார் சாப்பிடலாம்? சித்தலை சாத்தனார்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் மணிமேகலைன்னு ஒரு பாத்திரம் எழுதினார். அதில் ஆபத்திரன் என்ற ஒரு ஆடவன் கையிலே அமுத சுரப்பி இருந்தது. அப்போது அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. அந்த பாத்திரத்தை தூக்கி மணிமேகல்கிட்ட கொடுத்தாரு. அரவோர் கோட்டம்னு ஒன்று ஆரம்பித்து ஊரில் எல்லாருக்கும் சோறை போட்டான். அமுத சுரப்பி எடுக்க எடுக்க சோறு வரும், எல்லாருக்கும் போட்டான். எல்லாருக்கும் சோறு போடணும்னு ஊரில் உள்ளவங்க ஒருத்தன் வேலைக்கே போகல. சோறு மணி வேலையும் கிடைக்க எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சானுவான். அதுக்காக சட்டமே வகுத்தானோ. பார்த்தா ஒரு பையன் வேலைக்கு போக மாட்டாங்கன்னா சட்டத்தை வகுத்தானோ. அப்போ தான் சுமார் 1500 வருடங்களுக்கு முன். வயதானவர்கள் சாப்பிடலாம், முதியோர்கள் சாப்பிடலாம், உடல் ஊனமுற்றோர்கள் சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம். நல்லா உடம்பை வச்சுக்கிட்டு 3 வேளையும் போய் அங்கே சாப்பிட்டு வந்து படுத்து தூங்குறதுக்கு அன்னதானம் கிடையாது, சட்டத்தை வகுத்தானோ. இன்றைக்கி கோயிலில் அன்னதானம்னா ரோட்டில் போகிறோம் வரோம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வரைக்கும் ஓசியில் கிடைக்கும்.